ஆக்சுவலி வந்து ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஒரு வெப்பன் மாதிரி தான் அது. எப்போவுமே ஆடியோ லான்ச் வச்சோம்னா அது பப்ளிசிட்டி ஆகும், நிறையா பேப்பரில் எழுதுவாங்க, நிறையா மீடியா வந்து வரும், மீடியாவில் வந்து அவங்க நிறையா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளது ஆடியோ லான்ச். பட் விஜய் படத்துக்கு ஆடியோ லான்ச் தேவையே இல்லை. ஆனாலும் இத்தனை நாள் ஆடியோ லான்ச் பண்ணது இப்போ ஏன் அவங்க பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விஜய் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு, நான் வந்து இனிமேல் பேசுகிற மேடை என்னுடைய அரசியல் மேடையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு அவங்களுடைய கட்சி கூட்டத்திலேயோ எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இனிமேல் நான் அடுத்து வந்து பெரிய மாநாட்டில் தான் பேசுவேன், அதுக்கடையில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கடையில் வந்து எங்கள் பிபி அகரம் அவங்கெல்லாம் போய் என்ன சார் ஆடியோ லான்ச் வைக்கணும்னு சொன்னால் ஆடியோ லான்ச்லாம் இப்போ வைக்க முடியாது, நான் வந்து கட்சியில் பிஸியாக இருக்கேன். அதனால் வந்து என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 23 செப்டம்பர் விக்ரவாண்டியில் நடக்கிற டிவிகே மாநாட்டில் தான் நான் பேசுவேன்னு சொன்ன அவர் அப்படி முடிவு பண்ணதுனால இந்த ஆடியோ லான்ச்லாம் அவர் தவிர்த்துட்டாரு. கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்குது, என்னை உள்பட எல்லா விஜய் ஃபேன்ஸும் நினச்சிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி வந்து இதுதான் ஏதோ அரசியல் தலையீடு இருக்குது, அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவர் வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மை இல்லை. ஏற்கனவே அவர் 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. என்னுடைய அடுத்த மேடை பேச்சு வந்து என்னுடைய கட்சி மாநாட்டில் தான் நடக்கணும், கட்சி மாநாட்டில் தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆடியோ லான்ச் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே பண்ணுங்கன்னு. அதுக்குள்ளே சோர்ஸ் அமையலை. ஸோ அதனால் வந்து இவங்க ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது அவர் வந்து அந்த மாநாட்டில் தான் பேசுவாங்கிறத உறுதியாக இருந்தார். ரொம்ப திட்டவட்டமாக இருந்தார், ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சை விட என்னுடைய அரசியல் மாநாட்டுக்கு நான் பேச போகிற பேச்சு தான் என்னுடைய அடுத்த லைஃப்க்கு வந்து கொண்டு போகும். அதனால் வந்து 23 செப்டம்பர் மாதம் விக்கிரவாண்டியில் நடக்கிற மாநாட்டில் தான் நான் பேச போகிறேன்னு சொன்னதுனால தான் அந்த ஆடியோ லான்ச் தடையானது. இதில் அரசியல் குறிக்கோட எதுவுமே கிடையாது. ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கு தான், ஓகேங்களா? முன்னாடிலாம் நடத்துனாங்கன்னா அது ப்ரொமோஷனுக்காக நடத்துறாங்க. ப்ரொமோஷன் பண்ணோம்னா பேப்பரில் எழுதுவாங்க, மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி ஆகும், மீடியா ப்ரொமோட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, விஜய் படத்துக்குலாம் எந்த ப்ரொமோஷனுமே தேவையில்லை. அவருடைய ஒரு போஸ்ட் ஓட்டுனாவே போதும், அதை 100 ரூபா ஓட்டுறதுக்கு அவருடைய வலுவான ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேன்ஸ் பேஸ் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இளைய தளபதி விஜய்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அந்த போட்ட பட்ஜெட்லாம் அசால்ட்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி படத்துக்கு எல்லா மேட்டருமே விபி பண்ணியிருக்காப்புல. அதனால் இதை விட்டு ஆடியோ ப்ரமோஷன் பண்ணாமையே இந்த படம் பயங்கர மிகப்பெரிய ஹிட் அடிக்கும்னு நான் சொல்கிறேன். ரஃபீக் தேட்டர் இந்த சேனலுக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் டக்குன்னு பிரஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.